கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஈமான் இஸ்லாம் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதாக சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஈமானுடைய வாழ்க்கை, இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை, சரியத்துதல் நம்மிடத்திலே, நம்முடைய சந்ததிகள் குடும்பத்திடத்திலே இன்னும் பாக்கியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் எல்லாம் ஈமானிய வாழ்க்கையை, இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள், அஹ்லுல் பைத், சத்திய சஹாபாக்கள், இவர்களுடைய மகத்தான அர்ப்பணிப்பும் தியாகமும் இதனுடைய பின்னணியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு நம்மிடத்துல ஈமான் பாக்கியாக இருப்பதற்கான காரணம் நபியினுடைய குடும்பத்தார்களுடைய, சஹாபாக்களினுடைய மிகப்பெரிய தியாகம் தான் இதற்கு முழு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே உலகத்திலே வாழ்ந்த சிறந்த குடும்பங்களை பற்றி, குறிப்பாக நபிமார்களினுடைய குடும்பங்களை பற்றி தன்னுடைய திருமறையிலே அழகான முறையிலே சுட்டி காட்டுகின்றார். இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹ வ ஆல இப்ராஹிம் வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இம்ரான் அலைஹிஸ்ஸலாம், இந்த குடும்பங்களை அகிலத்தின் அனைத்து குடும்பங்களை விட சிறந்த குடும்பமாக நாம் தேர்ந்தெடுத்தோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே இந்த அகிலத்திலே சிறந்த குடும்பமாக, வெறும் அந்த நபிமார்கள் மட்டுமல்ல, அந்த நபியினுடைய குடும்பங்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய சந்ததிகள் எல்லாம் சிறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், ஒரு முன்மாதிரியான குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்பதாக சில நபிமார்களினுடைய குடும்பத்தார்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றார். அந்த வரிசையிலே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்த அத்தனை குடும்பங்கள், நபிமார்களினுடைய அந்த குடும்பங்கள் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்த சிறந்த குடும்பமாக, சிறந்த பாரம்பரியமிக்க வம்சவழியை கொண்ட ஒரு குடும்பமாக அஹ்லுல் பைத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் இந்த உலகத்தில் விளங்கி இருக்கின்றார்கள். நபி அவர்கள், நபியினுடைய குடும்பத்தார்கள் இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த வம்சவழியை கொண்டவர்களாக, சிறந்த பாரம்பரியத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் அவர்களை கண்ணியப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்திலே அறிமுகம் செய்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த சந்ததியை கொண்ட, சிறந்த வம்சவழியை கொண்ட அந்த சந்ததிகள், அந்த பரம்பரை யார் என்பதாக சொன்னால், இன்னல்லாஹ் அஸ்தஃபா மின் வலதி இப்ராஹிம், ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சந்ததிகள். இன்னல்லாஹ் அஸ்தஃபா வ இஸ்மாயில், ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சந்ததிகள். வஸ்தஃபா மின் வலதி இஸ்மாயில் பனி கினானா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சந்ததிகளில் வந்த பனு கினானா, அந்த வம்சவழி, அந்த பரம்பரை, அந்த சந்ததிகள் இந்த உலகத்திலே சிறந்த சந்ததிகள். வஸ்தஃபா மின் பனி கினானத்து வ குரைஷ், அந்த பனி கினானாவில் இருந்து வந்த குரைஷினுடைய அந்த வம்சவழி இந்த உலகத்திலே சிறந்த வம்சவழியாக இருக்கின்றது. வஸ்தஃபா மின் குரைஷி மின் பனி ஹாஷிம், அந்த குரைஷி வம்சத்திலே வந்தவர்கள் ஹாஷிம், அந்த ஹாஷிம் வம்சத்தில் வந்தவர்கள் தான் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அஹ்லுல் பைத், நபி அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தார்களுடைய அந்த வம்ச பாரம்பரிய வழிமுறை என்பது ஆக பரிசுத்தமான ஒரு உயர்ந்த சந்ததியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தப்படுகின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஹ்லுல் பைத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எவ்வளவு நேசிக்கின்றோமோ, அவர்கள் மீது எந்த அளவுக்கு அளவு கடந்த பிரியம் நமக்கு இருக்கின்றதோ, அதே அளவு அவர்களுடைய குடும்பத்தையும் நேசிக்க வேண்டும் என்பது அல்லாஹ் ரசூலுடைய விருப்பம், கட்டளையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த சந்ததிகள், ஆக சிறந்த வம்சவழி பாரம்பரியத்தை கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபத்ஹே மக்காவுக்கு பிறகு ஹிஜ்ரி 8 நஜ்ரான் தேசத்தில் இருக்கக்கூடிய ஃபாதரிகள், கிறிஸ்துவ அந்த போதகர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு விவாதம் ஏற்பட்டது. யார் சத்திய மார்க்கத்திலே, கிறிஸ்துவ அந்த மதத்தை பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் சத்தியவான்களா, நீங்கள் கொண்டு வந்து இருக்கக்கூடிய இந்த முஹம்மதின் இஸ்லாம், இந்த இஸ்லாம் மார்க்கம், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கமாக சொல்லப்படக்கூடிய இந்த இஸ்லாம் ஹக்கானதா, நாம் விவாதித்துக் கொள்வோம் என்பதாக விவாதத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நஜ்ரான் தேசத்தை சார்ந்து பெருங்கொண்ட ஃபாதரிமார்களினுடைய ஒரு பெரும் கூட்டம் வந்தது. எனவே அல்லாஹ்வுடைய உத்தரவு, விவாதம் செய்யலாம்.
யார் உண்மையிலே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அழகாக சுட்டி காட்டுகின்றான். நபியே நீங்க சொல்லுங்கள் வந்திருக்கக்கூடியவர்களிடத்திலே ஃபமன் ஹாஜக ஃபீஹி மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம், யாருடைய இல்மு சத்தியம், யார் உண்மையிலே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஃபகுல் தஆலு நது அப்னாஅகும் வ அப்னாஇனா வ நிசாஇகும் வ நிசாஅனா வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸகும் ثم نبتعل فنجعل لعنة الله على الكاذبين. நபியே நீங்க சொல்லுங்க அவங்களிடத்திலே உங்களுடைய குடும்பத்தார்களையும் கூட்டிட்டு வாங்க. எந்த நஜரான்ல இருந்து ஃபாதரிகள் வந்திருக்காங்களோ அவர்களிடத்துல சொல்லுங்க, உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் கூப்பிடுங்கள். ஃபகுல் தஆலு நது அப்னாஅனா வ அப்னாஅகும் வ நிசாஅனா வ நிசாஅகும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸகும். அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய மனைவிமார்கள் எல்லோரையும் கூப்பிட சொல்லுங்கள். நீங்கள் யா ரசூலல்லாஹ் உங்கள் குடும்பத்தார்களையும் நீங்கள் அழைத்து வாருங்கள். உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரையும் நீங்கள் அழைத்து வந்து பொது வீதியிலே நிறுத்துங்கள். இப்போது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், யார் சத்தியத்திலே இருக்கின்றார்களோ அவர்களை ஈடேற்றம் அடைய செய். யார் அசத்தியத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்களோ ثم نبتعل فنجعل لعنة الله على الكاذبين, உன்னுடைய லஅனத் இறங்கட்டும் என்பதாக சொல்லி துஆ செய்யுங்க. எனவே அவர்களுடைய குடும்பமும் வந்தாச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள் நபி அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈரக்குலையான அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, மருமகனார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா, பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் எல்லோரும் அந்த வீதியிலே அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எதிரே நஜ்ரான் தேசத்தினுடைய ஃபாதரிமார்களுடைய குடும்பம். இப்ப அந்த ஃபாதரிமார்கள், அந்த அறிந்த பெருமக்கள் பார்க்கின்றார்கள் இந்த குடும்பத்தை, இந்த குடும்பத்தார்களுடைய அந்த முகத்தினுடைய அந்த பேரொளி பிரகாசத்தை, நபியினுடைய பிரகாசம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இவர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த நூறானியத்தை பார்த்து அவர்கள் அச்சம் கொண்டு விட்டார்கள். இந்த முகங்கள் எல்லாம் சத்திய முகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த முகங்களில் ஏதோ பேரொளியை இறைவன் வைத்திருக்கின்றான். இவர்களோடு நாம் மோதினோம் என்பதாக சொன்னால் நிச்சயமாக படைத்த உலகத்தின் இறைவன் நம் மீது லஅனத்தை இறக்கி விடுவான், அவனுடைய சாபம் இறங்கிடும் என்பதாக சொல்லி அங்கிருந்து அச்சப்பட்டு பின்வாங்கி போனார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே இந்த வரலாற்றை சுட்டி காட்டுகின்றான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஹ்லுல் பைத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குடும்பம் பரிசுத்தமான குடும்பம். அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலே மிக கண்ணியத்தையும் உயர்வையும் பெற்ற குடும்பமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயத்தை கற்றுத்தாருங்கள் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அல ஸலாஸி ஹிசால் ஹுப்பி நபியிக்கும், நபியினுடைய முஹப்பத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். நபியார் நம்முடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை, அந்த வரலாறுகள், அவர்களுடைய சுன்னத்துகள் என்ன, நபியினுடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும். வஹுப்புன் நபியிக்கும், நபியினுடைய முஹப்பத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். வஹுப்பி அஹ்லி பைத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினுடைய அந்த அஹமியத், அந்த கண்ணியம், அந்த நேசத்தையும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வகிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனுடைய அந்த இல்மையும், குர்ஆனினுடைய அந்த கலையையும், குர்ஆன் ஓதக்கூடிய அந்த வழிமுறைகளையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். 3 விஷயங்களை ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லுகின்றார்கள். ஒன்று நபியின் மீது நேசம், இரண்டாவது நபியினுடைய குடும்பத்தார் அஹ்லுல் பைத்தின் மீது நேசம், மூன்றாவது குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீதும் தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே இன்றியமையாத கடமை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டி இருக்கின்றார். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அஹ்லுல் பைத் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய கண்ணியம் என்ன, அவர்களுடைய உயர்வும் மதிப்பும் எந்த அளவுக்கு மார்க்கத்திலே முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த ஈமான் இஸ்லாம் நம்மிடத்துல இன்றைக்கு பாக்கியாக இருக்கு என்பதாக சொன்னா நபியினுடைய தியாகம், அவங்களுடைய குடும்பத்தார்களுடைய சஹாபாக்களினுடைய பெரிய தியாகம். அல்லாஹ் அந்த விஷயத்திலே நபி அவர்களிடத்திலே நபியை அழைத்து சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மபத்தத ஃபில் குர்பா, நபியே இந்த மக்களுக்கு ஈமான இஸ்லாத்தை உங்கள் மூலமாக நாம் வழங்கி இருக்கின்றோம். நீங்கள் தான் இந்த மக்களுக்கு ஈமான் இஸ்லாம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, இதற்கு பகரமாக நபியின் மூலமாகத்தான் ஈமான் இஸ்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே இதற்கு பகரமாக இந்த உம்மத்திடத்திலே, இந்த மக்களிடத்திலே ஆட்சி அதிகாரங்களோ செல்வங்களோ பணமோ இதை எதையுமே நான் எதிர்பார்க்கவில்லை. நபியே நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை கொடுத்திருக்கேன், உங்களை சொர்க்கவாதிகளாக இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த சமூகமாக நாம் ஆக்கி இருக்கின்றோம். இதற்கு பகரம்
இந்த பாக்கியத்தை உங்களுக்கு நாம் கொடுத்ததற்கான பகரமாக உங்களிடத்தில் சொத்து செல்வத்தையோ ஆட்சி அதிகாரங்களையோ நான் எதையும் கேட்கவில்லை. இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய குடும்பத்தார்களை நீங்கள் நேசியுங்கள் என்பதாக யா ரசூலல்லாஹ் இந்த உம்மத்துக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொன்ன அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய உத்தரவு, நபியே நீங்கள் ஈமான் இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு கொடுத்ததற்காக அதற்கு பகரமாக உங்கள் குடும்பத்தின் மீது கண்ணியத்தையும் நேசத்தையும் இந்த உம்மத் எல்லா காலங்களிலும் வைத்திருக்க வேண்டும். இதுதான் இந்த ஈமான் இஸ்லாத்திற்கு இந்த உம்மத்து செய்யக்கூடிய உங்கள் மீது உண்டான பகரம் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய உத்தரவு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஈமான் இஸ்லாத்திற்கான பகரம் அஹ்லுல் பைத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் மீது அதிகமான முறையிலே நாம் நேசத்தையும் கண்ணியத்தையும் வைப்பது ஈமானுக்குரிய பகரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சுட்டி காட்டுகின்றார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஹ்லுல் பைத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள், அந்த குடும்பத்தார்கள் யார், யாரையெல்லாம் அஹ்லுல் பைத் என்பதாக சொல்லப்படும். நபி அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள், இவர்கள் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள். இது அல்லாமல் வரலாற்றுகளில் முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் ஆய்வுகளை செய்து அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் யார் என்பதாக சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வம்ச பாரம்பரியம் ஹாசிம் குலத்தவர்கள், அந்த குலத்தவர்களை சார்ந்தவர்கள் எல்லாம் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள். அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய வாரிசுகள் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள். அகில் பின் அபு தாலிஃபினுடைய வாரிசுகள் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள். ஜாபிர் பின் அபு தாலிஃபினுடைய வாரிசுகள் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள். அலி பின் அபு தாலிஃபினுடைய வாரிசுகள், ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிஃபினுடைய வாரிசுகள், அபு லஹப் பின் அப்துல் முத்தலிஃபினுடைய வாரிசுகள், இவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அஹ்லுல் பைத் என்பதாக குர்ஆன் ஹதீஸின் மூலமாக பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அஹ்லுல் பைத் என்பதாக அடையாளம் காட்டப்பட்ட அத்தனை நபர்கள் மீதும் நாம் பாசம் வைப்பது, அவர்களை நேசிப்பது, நபியை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கின்றோமோ அந்த நேசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அஹ்லுல் பைத்தையும் நேசிப்பது ஈமானிய கடமைகளில் ஒன்று என்பதாக நம்முடைய மார்க்கம் நம்மிடத்தில் முன்னிறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸரத் உமர் பின் அபி ஸலமா ரலியல்லாஹு தஆலா என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, நபி அவர்களுடைய வளர்ப்பு மகனார். உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஆயத் ஒரு வஹி இறங்குகின்றது. இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ் அஹ்லல் பைத்தி வ யுطஹிருக்கும் தத்ஹீரா என்பதாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஆயத் இறங்குகின்றது. நபியே, உங்களுடைய குடும்பத்தார்களை அசுத்தத்தை விட்டு நாம் நீக்க விரும்புகின்றோம், அவர்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகின்றோம். நபியினுடைய குடும்பத்தை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். அன்குமுர் ரிஜ்ஸ் அஹ்லல் பைத், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அவர்களை பரிசுத்தமாக ஆக்க அல்லாஹ் விரும்புகிறான். இந்த ஆயத் உம்மு ஸலமா நபி அவர்களுடைய மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது இறங்குகின்றது. இந்த ஆயத்து இறங்கிய உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்தார்கள். ஒரு போர்வையை நபி அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த போர்வைக்குள் தன்னுடைய பெரியத்திற்குரிய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்தார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. அதற்கடுத்து தங்களுடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். அவர்களும் வந்தார்கள். ஃபஜல்லா லஹும், அதற்கு பிறகு ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மருமகனார் அவர்களையும் அழைத்தார்கள். எனவே அன்னை ஃபாத்திமா, ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா, ஹஸரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா நால்வரையும் நபி அவர்கள் அப்படியே போர்த்தியவாறு கையேந்தி அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள். கால அல்லாஹும்ம ஹாஉலா, யா அல்லாஹ், இதுதான் என்னுடைய அஹ்லுல் பைத், இதோ என்னுடைய மகள் ஃபாத்திமா, என்னுடைய பேர பிள்ளைகள் இந்த ஹசன் ஹுசைன், என்னுடைய மருமகனார் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா, இவர்கள் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் தான் ஹாஉலா அஹ்லுல் பைத், என்னுடைய அஹ்லுல் பைத்தாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நீ கண்ணியத்தை கொடு, இவர்களை நீ பரிசுத்தப்படுத்து என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்தாங்க. அந்த இடத்துல நபியினுடைய மனைவி அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இருந்தாங்க. இப்ப அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க. ஃபகாலத் உம்மு ஸலமா வ அன மஅஹும் யா நபி அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவன் இல்லையா? உங்களுடைய மகளை கூப்பிட்டுக்கிட்டீங்க, உங்களுடைய பேர பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டீங்க, உங்களுடைய மருமகனாரையும் கூப்பிட்டுக்கிட்டீங்க, உங்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய நான் என்னை உங்களுடைய குடும்பத்தார்களாக சேர்த்துக் கொள்ளவில்லையா? என்னையும் அந்த போர்வைக்குள் நீங்கள் அழைத்துக் கொள்ளவில்லையா என்பதாக அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியிடத்தில் கேட்ட பொழுது நபி அவங்க சொன்னாங்க, அன்தி அலா மகானிக வ அன்தி இலா கைரின். உம்மு ஸலமா, உனக்கென்பதாக தனி அந்தஸ்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான், அந்த அந்தஸ்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களும் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள் தான்.
இந்த இடத்துல ஏன் நபி அவங்க தன்னுடைய மனைவி அழைத்து கொள்ளல, உலமாக்கள் காரணங்கள் எழுதி இருக்காங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அவர்களை குறித்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், யா நிசா அன் நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா. நபியினுடைய குடும்பத்து பெண்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களே, நீங்க மற்ற பெண்களை போல அல்ல, நீங்கள் அஹ்லுல் பைத்தை சார்ந்த பரிசுத்தமானவங்க. மற்றவங்களை போல நீங்க சாதாரணமாக நடந்து கொள்ளாதீங்க, நினைத்து கொள்ளாதீர்கள், நீங்கள் நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹ்வே குர்ஆனிலே அவர்கள் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவங்க தான் என்பதாக சொல்லிட்டான். ஆனா இந்த இடத்துல நபி அவங்க ஏன் தன்னுடைய மனைவியை அழைத்து கொள்ளலன்னு சொன்னா, அந்த இடத்துல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அவங்க மஹரம் இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்நியராக தான் இருக்காங்க தன்னுடைய மனைவிக்கு. எனவே அந்த ஹிஜாப் பர்தா பேணப்பட வேண்டும். இங்கதான் நம்ம கவனிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகமாக நாம் கூடக்கூடிய இடங்கள், நம்முடைய வீட்டு நிகழ்வுகள், பொது நிகழ்வுகள், ஆண் பெண் கலப்புடைய விஷயத்திலே கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாத செயல்பாடுகள். அல்லாஹ் நம்முடைய உம்மத்தை பாதுகாக்கணும், நம்முடைய குடும்பங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய வீட்டு நிகழ்வுகளை அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்கே இருக்கக்கூடியது நபி அவங்க, நபியினுடைய மனைவி, நபியினுடைய மகள், நபியினுடைய பேர பிள்ளைங்க. ஆனா நபியினுடைய மருமகனார் இருக்கிறார் என்ற காரணத்தினால் நபி அவங்க தன்னுடைய மனைவி அழைத்துக் கொள்ளல. ஏன்னா அவர் மகரம் இல்லை, அவர் அந்நிய ஆணாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனா உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய விஷயத்திலே இந்த உம்மத்தினுடைய தீர்ப்பு, அல்லாஹ் ரசூலினுடைய அந்த கண்ணியம் என்ன என்பதாக சொன்னா, அந்நபியு அவுலா பில் முஃமினீன், இந்த நபி இந்த உம்மத்தின் ஒவ்வொருவருக்கும் தங்கள் உயிரை விட மேலானவர்கள். மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜஹு உம்மஹாத்துஹும், நபியினுடைய மனைவிமார்கள் இந்த உம்மத்திலே ஒவ்வொரு முஃமினுக்கும் தாய்மார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கான். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஈமானுடைய உச்சம், அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இறையச்சம், தக்வா எல்லாம் இருந்தும் இந்த இடத்துல ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணுடைய சந்திப்பு இருக்கக்கூடாது. அது தன்னுடைய மருமகன் தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் அந்த இடத்துல நபி அவர்கள் அனுமதிக்கவில்லை. இன்னைக்கு அந்நியர்களுக்கு மத்தியிலே சமூகத்தில வெட்ட வெளிச்சமாக ஆண் பெண்களை கொண்டு வந்து முன்னிறுத்தி அல்லாஹ் பெரும் கலப்பிடங்கள். அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாக்கணும். நபி அவர்கள் இதன் மூலமாகவும் இந்த உம்மத்தினுடைய கண்ணியம் என்ன, சுன்னத் என்ன, வழிமுறை என்ன என்பதை மிக தெளிவான முறையில் நமக்கு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய பேர பிள்ளைகள், இவர்கள் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள். யா அல்லாஹ் இவர்களை பொருந்திக் கொள்வாயாக, இவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செஞ்சார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா தருணத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உஸ்வத்துல் ஹஸனா. அவங்க தான் முன்மாதிரி. நாம தலைவாரணுமா, அதுக்கும் அவங்க தான் முன்மாதிரி. நாம செருப்பு போடணுமா, அதுக்கும் அவங்க முன்மாதிரி. அவங்களுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கு. ஆடை அணியணுமா, அதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையில தான் நமக்கு முன்மாதிரி. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு எல்லா ரீதியிலும் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்காங்க. எனவே நம்முடைய குடும்பத்தார்கள் கொள்ளணும், நம்முடைய குடும்பத்தார்களை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முன்மாதிரியாக இருந்து காட்டியிருக்கின்றார்கள். தங்களுடைய குடும்பத்தார்களுடைய விஷயத்தில் நடந்து காட்டியிருக்கின்றார்கள். குடும்பத்தை எப்படி நேசிக்க வேண்டும், குடும்பத்தினர்களுடைய கண்ணியங்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களை எந்த அளவுக்கு நேசித்து அவர்கள் மீது பாசம் செலுத்த வேண்டும் என்பதற்கும் நபி அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு அழகான முன்மாதிரி. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உறவுகள், நம்முடைய இரத்த பந்த உறவுகள், நம்முடைய இரத்த உறவுகள், நம்முடைய சகோதரன் சகோதரிகள், நம் கூட பிறந்தவர்கள், தந்தையோடு பிறந்தவர்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். சமீப காலங்கள் அந்த உறவுகள்ல பெரிய விரிசல்கள், பெரும் சந்திப்புகள் அல்ல, சலாம்கள் பரிமாறப்படுவதல்ல, விருந்துகள் பரிமாறப்படுவது கிடையாது. ஒரு பெரிய விரிசல், பெரிய விலகலுடைய சூழலில் தான் இன்றைக்கு குடும்பங்களினுடைய உறவுகளினுடைய பயணங்கள் இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு காலங்கள் இந்த உலகத்தில் நாம தனிச்சு வாழ்ந்துட முடியும்? சொந்த பந்தங்கள் இல்லாமல், அவர்களுடைய நட்புகள் இல்லாமல், அவர்களுடைய உறவாடுதல். சொந்த பந்தம் என்றாலே அது இடையூறு தரக்கூடியதுதான். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், என்னுடைய உறவினர் என்னை வெறுக்கிறார், நான் என்ன செய்ய? நீ விரும்புப்பா. திரும்பவும் நான் விரும்பி அவர் இடத்துல நெருங்கி போனா அவர் என்னை விரண்டு ஓடுகிறார். இப்ப என்ன செய்ய? அவர் எவ்வளவுதான் விரண்டு ஓடினாலும் நீ விரண்டு போய் அவரை நேசி. சொந்தம் என்பதாக சொன்னா அப்படிதான் இருக்கும். உறவுகள் என்பதாக சொன்னால் ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் மீது நேசம் கொள்ள வேண்டும். அவர்களை இழந்துட்டோம், அந்த இடத்தை யாராலே உலகத்தில் பூர்த்தி செய்ய முடியும்? எந்த சகோதரர்களோடு, எந்த சகோதரிகளோடு உலகத்தினுடைய அற்ப ஆதாய காரணங்களை முன்வைத்து நாம பிரிந்து இருக்கிறோமோ, அவர்களை வெறுத்து ஒதுக்கி இருக்கின்றோமோ, அல்லாஹ் பாதுகாக்கணும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உறவுகளை எந்த விலை கொடுத்தும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நசப் என்பதாக சொல்றான், அந்த இரத்த உறவுகள் இந்த உலகத்தில் எதை கொடுத்தாலும் கிடைக்காது. அது அல்லாஹ் ஏற்படுத்திய பந்தம். எனவே அந்த குடும்பத்தார்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நபி அவர்கள் அழகான முன்மாதிரி.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு வேலையாக, ஏதாவது போருக்காக வெளியூர்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தாங்க சொன்னா, அவங்க முதல்ல உள்ள வர்றது பள்ளிக்குள்ளதான் வருவாங்க, மஸ்ஜித் நபவிக்குள்ள தான் போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு போயிட்டு வந்தாலும் முதல்ல பள்ளிவாசலுக்கு போய் தொழுது விட்டு அடுத்து எங்க போவாங்க சொன்னா, வரலாற்றுகள்ல அத்தனை தருணங்களிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம், தன்னுடைய பிரியத்துக்குரிய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களதான் சந்திக்க போவாங்க. அப்படி அவங்க தன்னுடைய மகள் மீது அந்த அளவுக்கு பிரியமுடையவர்களாக இருந்தாங்க. முதல்ல பள்ளிக்கு போவாங்க, அடுத்து தன்னுடைய மனைவிமார்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், முதலாவதாக செல்லக்கூடியது தன்னுடைய பிரியத்துக்குரிய மகளான அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்க போவாங்க. பெண் பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நேசத்தை பாசத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய பேர பிள்ளைகள் மீது அளவுக்கு அதிகமான பிரியமுடையவர்களாக நபி அவங்க இருந்தாங்க. எல்லா நிலைகளிலும் முகமலர்ச்சியோடு தன்னுடைய குடும்பத்தார்களை குடும்பத்திலே அணுகி இருக்காங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முக சுருக்கத்தோடு நபி அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதே இல்லை. இதை யார் சொல்றா? நபியினுடைய மனைவிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள், பேர பிள்ளைகளுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. முக சுருக்கத்தோடு முக கோபத்தினுடைய அந்த கோடுகளோடு நபி அவங்க வீட்டுக்குள்ள எப்பயுமே நுழைஞ்சது கிடையாது. சிரித்த முகமாக தான் இருப்பாங்க. எந்த அளவுக்கு நபி அவங்க தன்னுடைய பேர பிள்ளைகளோடு நேசத்துக்குரியவர்களா இருந்தாங்க சொன்னா, இது போன்ற ஒரு ஜும்மாவுடைய நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய குத்பா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்காங்க. ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சின்னஞ்சிறு பிள்ளைங்க, தட்டு தடுமாறி தவழ்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய பருவகாலம். நபி அவங்க ஜும்மாவுடைய பயான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தருணத்துல மஸ்ஜித் நபவியினுடைய அருகாமையில் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீடு இருந்துச்சு. அங்கிருந்து விளையாடி கொண்டே வந்த அந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அந்த படிக்கட்டுகளில் ஏறி தடுமாறி கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தாங்க. இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே பதறி போயிட்டாங்க. எங்க அந்த பிள்ளைகள் விழுந்துருவாங்களோன்றதுக்காக பேசிக்கொண்டிருந்த ஜும்மாவுடைய பயான் அப்படியே குத்பாவை நிறுத்திவிட்டு விரண்டோடினார்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளை தூக்குவதற்காக. வாசலுக்கு சென்று அந்த பிள்ளைகளை தூக்கி கொண்டு வந்து மீண்டும் மெம்பர் படியிலே அவர்களை மடியிலே அமர வைத்துக் கொண்டு நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உண்மையை தான் சொன்னா, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, மக்கள் செல்வமும் பொருள் செல்வமும் ஃபித்னா, அது ஒரு குழப்பம் தான், அது ஒரு சோதனை தான், அது என் விஷயத்திலும் நிரூபணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஜும்மாவுடைய பயான் நடந்துகிட்டு இருக்கு, உம்மத்துக்கு அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தை எத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்க விழுந்துருவாங்கன்ற அந்த அச்சத்துல அவர்கள் மீது இருந்த அந்த நேசத்துல நபி அவங்க அவங்களை அப்படியே அள்ளி தூக்கிக்கிட்டாங்க. தூக்கிட்டு வந்து சொன்னாங்க, சதக்கல்லாஹ், அல்லாஹ் உண்மையை தான் குர்ஆன்ல சொல்லி இருக்கான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக பொருள் செல்வமும் மக்கள் செல்வமும் ஒரு சோதனையாக தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான், எனக்கு அது சோதனையாக ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை, தன்னுடைய பேர பிள்ளைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்க கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த நேசம் நம்முடைய குடும்பத்தாருடைய விஷயத்தில் நமக்கும் வர வேண்டும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களை எந்த அளவுக்கு நேசிச்சாங்களோ அதே அளவு சஹாபாக்கள் சாலிஹீன்களும் அஹ்லுல் பைத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் மீது அதீத நேசமும் பிரியமும் உடையவர்களாக இருந்தார்கள் என்பதாகத்தான் வரலாறுகளில் அதிகமாக நாம பார்க்க முடிகின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகை, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஃபஜர் தொழுகைக்கான பாங்கு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிட்டாங்க. ஃபஜருடைய தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு, இக்காமத் சொல்வதற்கான நேரம் வந்துருச்சு, முழு ஜமாத்தும் வந்துருச்சு. நபி அவங்க தொழுகைக்கு கூடிய இமாம் அவங்களும் வந்துட்டாங்க. இக்காமத் சொல்வதற்காக இருக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு தஆலா காணோம். எல்லாம் தேடுறாங்க, பக்கத்துல எங்கேயுமே இல்லை. சில சஹாபாக்கள் முன் வந்தாங்க, யார சொல்லல, நேரம் ஆயிடுச்சு, நாங்க காமத் சொல்றோம், நீங்க தொழுவைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, பிலால் தான் வரணும், பிலால் வரட்டும், எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பிலால் ரலியல்லாஹு தஆலா வந்ததுக்கு அப்புறம் காமத் சொல்லட்டும், அதுக்கப்புறம் தொழு வைக்கலாம். சில மணி நேரங்கள் கழித்த பிறகு பிலால் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. நபி அவங்க எதுவும் கேட்கல, காமத் சொல்லப்பட்டுச்சு, ஃபஜர் தொழுகை நபி அவங்க தொழுது முடிச்சாங்க. தொழுது முடித்த பிறகு பிலால் ரலியல்லாஹு தஆலா இடத்துல தனியாக கேட்டாங்க, யா பிலால், எதற்காக இவ்வளவு நேரம், இவ்வளவு தாமதமாச்சு, உங்களுக்காக எல்லாருமே காத்து கொண்டு இருந்தோமே, ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க கண்ணீர் மல்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, பாங்கு சொன்ன பிறகு ஒரு சுய தேவை வேலை இருந்துச்சு, அதுக்காக வெளியே போனேன், போயிட்டு நேரமாக வந்து கொண்டுதான் இருந்தேன். வரக்கூடிய வழியிலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டை கடந்து தான் வந்தேன். அந்த தருணத்துல வரக்கூடிய நேரத்துல உள்ள அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய அழுகை சத்தம் என்னுடைய காதல கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு அடுத்த 8 என்னால அந்த வீட்டை கடந்து வைக்க முடியல யார சொல்லலாம். எனவே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா இடத்துல அனுமதி கேட்டு, என்னமா ஆச்சு, ஏன் பிள்ளைகள் அழுகுறாங்கன்னு சொல்லி கேட்டேன்.
பிள்ளைகள் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்டாங்க, அவங்கள தூக்கி கொஞ்சம் தாளாட்டணும் ஆராட்டணும்னா தூங்கிடுவாங்க அல்லது விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நான் வேலையாக இருக்கேன். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருகையிலே கோதுமையை அரைச்சு கொண்டிருந்தாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என்னமா இது வேடிக்கையா இருக்கு, வேலையை விட்டுட்டு பிள்ளைகளை பார்க்கலாமல, இப்படி பிள்ளையை அழுக வச்சுட்டு இருக்கீங்களே, முதல்ல வேலையை நிறுத்திட்டு பிள்ளையை தூக்கி அவர்களுடைய அழுகையை நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, பிலால் அவர்களே, எனக்கும் அதுதான் பெரிய ஆசை. ஆனா நான் எங்கள் வீட்டு தேவைக்காக மாவு அரைத்து கொண்டில்லை, வெளியில விற்பனைக்காக. இந்த மாவை அரைச்ச உடனே என்னுடைய கணவர் கொண்டு போய் அதை வெளியே விற்கணும், வித்தா தான் எங்களுக்கு இன்றைய தேவைகள் பூர்த்தி ஆகும். எனவே அவசரமாக பொறுப்பெடுத்தாச்சு, அதை கொடுத்து அனுப்பணும். எனவே பிள்ளைகள் அழுதாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் மாவை அரைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. சரி நீங்க அரைங்க, நான் குழந்தைகளை பாக்குறேன்னு சொல்லி தொட்டிலிருந்து குழந்தைகளை தூக்குறாங்க. தாய்க்கு அந்த அரவணைப்புக்கு அடங்காத குழந்தைகள் யாருடைய அரவணைப்புக்கும் அது அமைதியாகாது. எனவே இவர்கள் தூக்கி என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க, குழந்தைகள் அழுக நிறுத்த. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, பிலால், நான் கை வைக்காத வரைக்கும் அந்த பிள்ளைகள் அமைதியாக மாட்டாங்க, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அரைச்சு முடிச்சுட்டு நான் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், நீங்க பள்ளிக்கு போங்கன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இல்ல, இப்படி இவர்களுடைய கண்களில் கண்ணீரை பார்த்து விட்டு என்னால் எப்படி நகர முடியும்? அன்னை அவர்களே, நீங்க குழந்தைய தூக்குங்க, நான் மாவை அரைக்கிறேன். நான் மாவை அரைச்சு எங்க கொடுக்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கிறேன், நீங்க குழந்தைய பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மாவை அரைத்து அது கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டு வருவதற்கு தான் இவ்வளவு கால தாமதமாச்சு, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்க. முழு சபையும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண் கலங்கிட்டாங்க. இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்திலே நபி அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்களுடைய குடும்பத்தார்களை எந்த அளவுக்கு நேசிச்சாங்களோ, இந்த உம்மத் நபியை எந்த அளவுக்கு நேசிச்சோ, அதே அளவு அஹ்லுல் பைத் நபியினுடைய குடும்பத்தையும் இந்த உம்மத் நேசித்திருக்கிறது. சஹாபாக்கள் நேசிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நாம இன்னொரு விஷயத்தையும் விளங்கணும். சொர்க்கத்தின் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக சுப செய்தி சொல்லப்பட்டவங்க. நபியினுடைய மகள் என்றதுக்காக அந்த சுப செய்தி அல்ல, அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய ஈமான், அவங்களுடைய இறையச்சத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு. அப்படி சுப செய்தி சொல்லப்பட்ட அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய எளிமையான அந்த நிலையை கண்டுதான் நபி அவங்க கலங்கினாங்க. நம்முடைய பிள்ளை எவ்வளவு கஷ்டம், தன் தேவைக்காக, குடும்ப தேவைக்காக, ஒருவேளை உணவுக்காக தன்னுடைய பிள்ளை எந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கை, எந்த அளவுக்கு சிரமத்தில் இருக்காங்க, அதை நினைத்து தன்னுடைய மகளினுடைய அந்த சிரமங்களை நினைத்து நபி அவங்க கண் கலங்கினாங்க. நாம யோசிச்சு பார்க்கணும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா நிலைகளை பொருந்தி கொண்டார். தன்னுடைய நிலை, தன் கணவருடைய நிலை, தன் தந்தையினுடைய நிலைகள் என்ன, அதை உள்வாங்கி கொண்டு வாழ்க்கையை நடத்தினாங்க. அல்லாஹ் ரசூலுடைய மகத்தான பெரு சோபனங்களை பெற்றாங்க. இன்னைக்கு நாம பார்க்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும், சில குடும்பங்கள் விதிவிலக்காக இருக்கலாம். அந்த ஈமானிய சுன்னத்துடைய நூறானியத்திலே கணவனுடைய அந்த வருவாயை, கணவனுடைய சம்பாத்தியத்தை பொருந்தி கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தக்கூடிய சில குடும்பங்கள் விதிவிலக்கை தவிர பெரும்பாலான குடும்பங்கள்ல கணவனை பொருந்தி கொண்ட அந்த பெண்களை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியறதே இல்லை. ஆனா எல்லாத்தையும் நம்ம பூர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கும். வீட்டுக்கு என்ன தேவையோ, கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியா அந்த மாவை வித்துத்தான் அவர்களுடைய வீட்டுக்கு உணவு வாங்க முடியும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சிரமத்தோடு வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு சிலிண்டர் காலியாகிறதுக்கு முன்னதாகவே அடிஷனல் சிலிண்டர் இல்லாத வீடுகள் கிடையாது. வீட்டுல எப்போதுமே ஒரு சிலிண்டர் ஸ்டோர்ல இருந்துகிட்டு இருக்கும். வீட்டுல பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, மனைவி கஷ்டப்படக்கூடாது. வீட்டுல என்ன தேவை, மனைவிக்கு என்ன தேவை, பிள்ளைகளுக்கு என்ன தேவை, எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாலும் நாயகமே சொன்னாங்க, நீங்க என்னத்தான் செஞ்சாலும் ஒரு கட்டத்துல அந்த பெண்கள் கேட்பாங்க, நீ என்னத்தையா செஞ்சன்னு சொல்லி. ஈமான இஸ்லாத்தை தீனுடைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலன்னு சொன்னா இது ஆச்சரியம் இல்லை. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க அழகான முன்மாதிரி. ஒரு கணவன் இடத்துல ஒரு மனைவி எவ்வளவு இத்தாத்தாக அஹ்லாகாக நடந்து கொள்ளணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவா செய்றாங்க. என்னுடைய தாயார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க வயதான காலம், சக்கராத்துடைய நிலைகள், அவங்களுடைய இறுதி காலகட்டத்தில் ஆரம்பத்திலிருந்து எப்போதுமே நபி அவங்க வீட்டுக்கு வந்தா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் எந்திரிச்சு போவாங்க, வீட்டினுடைய வாசலை திறந்து விடுவாங்க, அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன தேவை, தண்ணீர், உணவு என்ன தேவை எல்லாத்தையும் என்னுடைய தாய் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா தான் செய்வாங்க. ஒரு கட்டம் படுக்க சக்கராத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க, அவங்களால எந்திரிக்க கூட முடியாது, அவங்களால உட்கார்ந்து ஒரு தட்டில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிட கூட முடியாத நிலை. இந்த தருணத்தில் நபி அவங்க வெளியில வேலை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வராங்க. நபி அவங்க வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா தட்டு தடுமாறி எந்திரிச்சு அவர்களாகத்தான் போய் திறந்தாங்க.
அன்னை ஃபாத்திமா சொன்னாங்க, அன்னையாரு நான் திறக்கிறேன், வாப்பா தானே வராங்க, உங்களை பார்த்தாலும் சந்தோஷப்படுவாங்க, என்ன பார்த்தாலும் சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு பதிலாக நான் திறக்கிறேனே. இல்ல, காலம் காலமாக நாயகம் வரும் பொழுது நான் தான் திறப்பேன், எனவே அதை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதாக சொல்லி அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அந்த மரண தருவாயிலும் தங்களுடைய இயலாமையிலும் கணவனுடைய கண்ணியத்தை, கணவனுடைய மரியாதையை பேண வேண்டும் என்பதற்காக அவர்களே எழுந்து போய் திறந்து விட்டாங்க. அனைவருக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக நீங்க சொல்லலாம், ஹஜ்ரத் இந்த சம்பவங்கள் எல்லாம் பெண்களுக்கு பேச வேண்டியது, எங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? கேட்க நல்லா தான் இருக்கு. இப்படி எல்லாம் பெண்கள் இருந்திருக்காங்க, நபியினுடைய மனைவி இப்படி இருந்திருக்காங்க, நபியினுடைய மகள் தங்களுடைய வாழ்க்கை, தன்னுடைய கணவனுடைய சூழ்நிலை என்ன வருவாய் அதை பொருந்திக்கிட்டு வாழ்ந்திருக்காங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு. இதை நீங்க பெண்களுக்கு சொன்னாதானே பிரயோஜனம், எங்களுக்கு சொல்லி என்ன, நாங்க கண்ணீர் தான் வடிக்க முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாக நாமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். பெண்கள் பயான் நடக்குது, கூட்டுத்தாலயம் நடந்துகிட்டு இருக்கு, உங்களுடைய பெண்களை நீங்க அனுப்பி வைங்க, அவங்கள தீனுடைய அமல்கள்ல கலந்து கொள்ள செய்யுங்க என்பதாக சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். மஹல்லாவில் 10% மக்களை தவிர 90% இந்த விஷயத்தில் அலட்சியமாக தான் இருக்கும். அதனாலதான் குடும்பங்கள்ல பிரச்சனைகள் நாளுக்கு நாள், பிள்ளைகளுடைய விஷயத்துல, மனைவிகளுடைய விஷயத்துல பொருத்தமில்லாத சூழ்நிலை, என்னதான் செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை. நீங்க எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஹலாலா ஹராமா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, வீட்டுல தேவை நிறைவேறணும், வீட்டுல அடுப்பு எரியணும். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, 3 பிறையை கடந்துருவோம், ஆனா வீட்டுல அடுப்பு எரியாது. பொருந்திக்கிட்டாங்க, அமைதியாக தான் இருந்தாங்க, பசியோடு தான் இருந்தாங்க, பட்டினியாக இருந்தாங்க. அல்லாஹ் ரசூலுக்காக அந்த பொருத்தத்துக்குரிய வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக, அந்த நிம்மதியில 1% கூட குறைவில்லாமல் வாழ்ந்தாங்க. இதான் நூரானியத், இதான் இஸ்லாத்தினுடைய பரக்கத், ஈமானுடைய பரக்கத். இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, எதுவும் எந்த வசதிகளும் இல்லாத வீடுகள், அடிப்படை ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் கூட அடிப்படை தேவைகள் எல்லாமே லக்ஷரியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் நம்முடைய வீடுகளை பரக்கத் செய்யட்டும், நம்முடைய செலவினங்கள் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், நம்முடைய பிள்ளைகள் சந்ததியத்துல பொருளாதாரத்தை அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். ஆனா அந்த பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மை இன்னைக்கு குடும்பங்கள்ல இருக்கான்னு சொன்னா 99% இல்லைன்ற பதில் தான் நம்ம இடத்துல இருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாக அழகான ஒரு வழிகாட்டுதல், தீனுடைய சூழல், இதற்குள்ள நாம வருவது மட்டுமல்ல, குடும்பத்தையும் கொண்டு வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் தங்களுடைய குடும்பத்தை முன்மாதிரியாக இந்த உம்மத்துக்கு அர்ப்பணித்தார்கள். எனவே நபி மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார்களை இந்த உம்மத் அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு எந்த ஒரு இழிக்கையும் எந்த ஒரு இழிவான நிலையும் ஏற்படாதவாறு இந்த உம்மத் அந்த விஷயத்தை ரொம்பவும் எச்சரிக்கையாக இருந்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல வீதியில நடந்து வராங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா விளையாண்டுக்கிட்டே அந்த பக்கமா வராங்க. இருவரையும் அள்ளி அணைத்து கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ஹுசைன், நீங்க கழுத்தில் இருந்து தலை வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அச்சு அசலாக ஒத்திருக்கின்றீர்கள். தூக்கி அணைச்சு அள்ளி முத்தம் கொடுத்தார்கள். யா ஹசன், நீங்கள் கழுத்திலிருந்து கால் வரைக்கும் நபியினுடைய அச்சு அசல் வடிவத்தை பெற்றிருக்கின்றீர்கள். அவர்களையும் தூக்கி அணைச்சு அள்ளி முத்தம் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் நபியை நேசிச்சாங்க. எந்த அளவுக்கு நேசிச்சாங்களோ அதே அளவுக்கு நபியினுடைய குடும்பத்தார்களையும் நேசிச்சாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் தங்களுடைய பேர பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களே தங்கள் தோல் புஜத்தை தூக்கிக்கிட்டு வீதியில் நடந்து போறாங்க. ஒரு காலங்களில் அந்த பழக்கம் இருந்துச்சு. தங்களுடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை அவங்களுக்கு நேரம் கொடுத்து அவர்களோடு விளையாடக்கூடிய, அவர்களுடைய அனைத்து துக்க கஷ்ட நஷ்ட விஷயங்களில் கலந்துரையாடக்கூடிய அந்த நன்மக்கள் வாழ்ந்தோம். தன்னுடைய பேர பிள்ளை நபி அவங்க தன்னுடைய முதுகுல, தன்னுடைய தோல்ல தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கும் அந்த சூழலை நாம மக்காவில் காபத்துல்லாஹ்ல பார்க்கலாம். எத்தனையோ நண்பர்கள் தன்னுடைய தாயை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு தவாஃப் செய்யக்கூடிய சூழல்கள் கண்கூடாக நாம பார்த்தோம். தன்னுடைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், அவர்களை பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் அந்த கூட்ட நெரிசல்ல எதுவும் ஆகிடக்கூடாது, அந்த பிள்ளைகளை தோல்ல தூக்கி சுமந்து தவாஃப் செய்யக்கூடிய, அமல் செய்யக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அந்த நிலைகள் எல்லாம் மாறி போச்சு. எனவே நபி அவங்க தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களே அந்த தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு நடந்து வராங்க. அதை பார்த்த ஒரு மனிதர் இந்த நிலையை பார்த்து நபி அவங்களுடைய தோல் மேல ஹசன் ரலியல்லாஹு தஆலா, அந்த மனிதர் சொன்னார், நிஅமல் மர்கபு ரகிப்தஹு, ஓ மகனே, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து சொன்னார், ஓ மகனே, நீங்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த வாகனம் எவ்வளவு பாக்கியமான வாகனம் தெரியுமா? ஏன்னா நபியின் மீது பயணம் செஞ்சு வந்துட்டு இருக்கான். நிஅமல் மர்கபு ரகிப்த யா குலாம், ஓ மகனே, நீங்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த வாகனம் சாதாரண வாகனம் அல்ல, இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த வாகனம் என்பதாக அந்த மனிதர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்களை அழைச்சு சொன்னாங்க. இதை கேட்டு நபி அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு பகுதியை தான் சொல்லிட்டு விட்டுட்டீங்க, வாகனத்தை மட்டும் தான் நீங்க பேசுனீங்க, வாகனத்துக்கு மேல இருக்கிறவர்
மேல அமர்ந்திருக்கக்கூடிய அவரும் எந்த விதத்திலும் சளைத்தவர் அல்ல, அவரும் சிறந்தவர் என்பதாக தன்னுடைய பேர பிள்ளையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்வுபடுத்தி பேசினார்கள் என்பதாக வரலாறுகளை பார்க்கலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தார்கள் மீது, அஹ்லுல் பைத் மீது நபியும் நேசம் கொண்டிருந்தாங்க, சஹாபா பெருமக்களும் நேசமுடையவர்களாக இருந்தாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களை கடந்து சாலிஹீன்கள், நல்லோர்கள், அவர்களும் நபியினுடைய குடும்பத்தார்கள் மீது அவர்களை அறிந்து அவர்கள் யார், நபியினுடைய குடும்பம் யார், எங்கு இருக்கின்றார்கள், அவர்கள் மீது எப்படிப்பட்ட நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும், அந்த விஷயத்தில் நல்லோர்கள் சாலிஹீன்களும் அதில் நிரப்பமான செயல்பாடுகள் தான் இருந்திருக்காங்க. வரலாறுகளை நாம பார்க்கலாம். ஹிஜ்ரி 100 இந்த சந்தர்ப்பங்களை கடந்த காலகட்டத்தில் சிரிய நாட்டினுடைய அரச குடும்பத்தை சார்ந்த ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்பதாக சொல்லக்கூடிய அவரும் ஒரு அரசர். யசீத் அவருடைய அண்ணன் அரசராக இருந்தார். இவர் துணைநிலை அரசராக மன்னராக இருக்கக்கூடிய ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் காபத்துல்லாவுக்கு வந்திருக்கார், மக்காவுக்கு வந்திருக்கார் உம்ரா செய்யறதுக்காக. மக்கள் கூட்ட நெரிசல்லையே தவாஃப் முடிச்சார். தவாஃபை முடிச்சிட்டு அடுத்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தமிடணும். எவ்வளவோ முயற்சி செய்யறார், கூட்ட நெரிசலுக்கு மத்தியில் அவரால் ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல நெருங்க கூட முடியல. இத்தனைக்கும் அரச குடும்பம், ஒரு குறுநிலை மன்னராக இருந்துட்டு இருக்கார், அரசருடைய சகோதரராக இருந்துகிட்டு இருக்கார். அவரை கண்டுக்கல, அவரால் பல முறை முயற்சி செய்து சோர்ந்து போய் கடைசியில வந்து உட்காந்துட்டார். அவர் கூட வந்தவங்க எல்லாமே உட்காந்துட்டாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்மளால ஒரு எட்டு கூட அந்த கல் பக்கமாக நெருங்க முடியலையே அப்படின்ற அந்த ஒரு கவலையில உட்காந்துட்டார். கொஞ்ச நேரம் கழித்த பிறகு மக்கள் அப்படியே விலக ஆரம்பிச்சாங்க. ஒரு அழகான தோற்றத்தில் ஒரு மனிதர் வரார். தவாஃப் செய்யும் போதும் அவருக்கு இடம் அளிக்கப்படுகிறது. தவாஃபை முடிச்சுட்டு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு பக்கம் வரார். அத்தனை பேரும் விலகிறார்கள். அவர் அழகான முறையில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொட்டு முத்தமிட்டு திரும்பி போயிடுறார். இப்ப கூட இருந்த அரசருடைய கூட இருந்த அவருடைய உதவியாளர்கள், வேலையாட்கள்லாம் கேட்கிறாங்க, நாம இவ்வளவு நேரமா போராடுறோம், அரச குடும்பம், நீங்களும் ஒரு அரசர், நம்மளால அந்த கல் பக்கம் கூட நெருங்க முடியல, மக்கள் விடமாட்டாங்க. யாரோ ஒருத்தர் வந்தார், அவர் தவாஃப் செய்யறதுக்கும் இடம் கொடுக்கப்பட்டுச்சு. கடைசியில் ஹஜ்ருல் அஸ்வத் கல் பக்கம் வந்தவன அங்க நின்றவங்க எல்லாமே விளங்கிட்டாங்க. அவர் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாரு. யார் அவர்? ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கு தெரியும். வந்தவர் ஜெயில் உனாபுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர பிள்ளையான ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கர்பலாவுடைய யுத்த களத்திலே ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய அத்தனை பிள்ளைகளும் இந்த உம்மத்தை சார்ந்த அஹ்லுல் பைத்தை சார்ந்த கிட்டத்தட்ட 72 பேருக்கு மேல் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதுல அல்லாஹ் பாதுகாத்த ஒரு உயிர் ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களை தான் அல்லாஹ் பாதுகாத்து, அவர்களுடைய வழி தோன்றலாகத்தான் இன்றைக்கும் அஹ்லுல் பைத் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்காங்க. அந்த ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்துட்டு போயிருக்காங்க. மக்கள் அவங்களுக்கு கண்ணியம், அஹ்லுல் பைத்தை சார்ந்தவங்க கண்ணியம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனவே இந்த ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கு தெரியும், வந்தவர் ஜைனுல் ஆபிதீன் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர் தான் தெரியும். தெரிந்திருந்தும் அந்த அரச கௌரவம், இவ்வளவு நேரமா நாம முயற்சி செஞ்சோம், நம்மள கண்டுகொள்ளாத மக்கள் இந்த அஹ்லுல் பைத்தை சார்ந்த இவர் வந்த உடனே இவருக்கு இடம் கொடுத்துட்டாங்களே அப்படின்ற அந்த கர்வத்துல எனக்கு யாரும் தெரியாதுன்றார். தன்னுடைய கூட இருந்தவங்க இடத்துல யாரோ ஒரு பெரிய அஜர்து வழக்கு ஆலயம் பிறகு, அதனால மக்கள் கண்ணியம் செலுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கு தவாஃபில் ஈடுபட்டு கொண்டிருந்த பர்ஸக் என்பதாக சொல்லக்கூடிய கவிஞர் உடனடியாக ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கை நோக்கி திரும்பினார். என்ன சொன்ன, யாரை பார்த்து என்ன சொன்ன, இந்த மனிதரை உனக்கு தெரியாதா, இந்த சிறப்புக்குரியவரை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாயா? அரசர் என்பதை கூட பார்க்காத அந்த பர்ஸக் ஒரு சாதாரணமான மனிதர், ஒரு சாதாரண கவிஞர், அஹ்லுல் பைத்தை குறைபடுத்தி பேசிட்டார். தெரியாதுன்னு சொன்னதன் காரணமாக அவருக்கு கோபம் வந்துருச்சு. அவர் சொன்னார், ஹாதல்லதி தஅரிஃபு பத்ஹா வத்அதஹு, இந்த பத்ஹா இந்த அரபுலகம் முழுவதும் இவரை யார் என்பதாக அறியும், நீ அறிய மாட்டியா? உனக்கு தெரியாதா? இவர் உனக்கு அறிமுகம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாரா? வல் பைத்து வல் ஹிலாலு ஹரமு, இந்த ஹரம், இந்த ஹரமுக்கு எல்லை, எல்லா இடங்களிலும் இவருடைய புகழ் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவரை உனக்கு தெரியாது என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றாயா? ஹாதா இப்னு கைரி இபாதி குல்லிஹிம், இந்த உலகத்திலேயே அனைத்து படைப்புகள், அனைத்து மக்களினுடைய சிறப்புகளை காட்டிலும் உயர்ந்த சிறப்புடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன் என்பதை நீ அறிய மாட்டாயா? ஹாதா ஃபாத்திமா இப்னு இன் குன்த ஜாஹிலஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் என்பதாக உனக்கு தெரியாதா? இப்படியே வரிசையாக ஒரு நீண்ட நெடிய கவிதையை அரசருக்கு எதிராக பாடுறார். அஹ்லுல் பைத்தை குறைத்து பேசிட்டால், அஹ்லுல் பைத்தை சார்ந்தவரை தெரிந்தும் தெரியாமல் தெரியாது என்று சொன்னதின் காரணமாக கோபம் வந்து வரிசையாக பைத்துகளை படித்துக் கொண்டார். கடைசியில ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் கேட்டார், எல்லாம் சரிதான், எனக்கு தெரியும் தான்,
ஆனா நீ இப்படி இவங்களை பத்தி மட்டும் புகழ்ந்து பாடுறாயே, என்னை பத்தி பாடலாமல்ல? நானும் ஒரு அரசன் தானே, நானும் கண்ணியமானவன் தானே. என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரருடைய சகோதரன் யசீத் இருக்கான், வலீத் இருக்கார், இவர்களை பத்தி எல்லாம் நீ புகழ்ந்து பாடலாமே, இவரை மட்டும் பத்தி பாடுற? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப அந்த பர்ஸக் சொன்னார், இதோ இந்த அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர், இவருடைய குலப்பெருமை, இவருடைய தாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, இவர்களுடைய தந்தை அலி ரலியல்லாஹு தஆலா, அவர்களுடைய பிள்ளைகள் ஹுசைன், இவருடைய பெரிய தந்தை ஹசன், இவருடைய பாட்டனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி குலப்பெருமை பாரம்பரியம் இவர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. உனக்கும் உன்னுடைய அரச குடும்பத்துக்கு என்ன பாரம்பரியம் இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை புகழ்ந்து பாருன்னு சொன்னார். அதன் காரணமாக கோபமுட்ட அந்த ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அந்த பர்ஸக்கை சிறையில் அடைக்க சொல்லிடுறார். அபுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த தகவலை கேட்கிறாங்க. கேட்டுட்டு அவரை விடுவிப்பதற்கான முயற்சி செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 12,000 திர்ஹங்களை அந்த பர்ஸக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. ஆனா அந்த பர்ஸக் வாங்க மறுத்துட்டார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஹ்லுல் பைத்தின் மீது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் மீது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலங்களிலும் நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த நேசத்தை நம்முடைய ஈமானின் கடமைகளில் ஒன்றாகத்தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சுட்டி காட்டி இருக்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தங்களுடைய மடியில வச்சிருக்காங்க. சின்ன பிள்ளை, குழந்தை. அந்த இடத்துல இருந்த ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா ஜாபீர், இதோ என்னுடைய மடியில தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹுசைன், இவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும். யூலது லஹு மௌலூதுன் இஸ்முஹு அலி. அந்த குழந்தைக்கு, ஹுசைனுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையின் பெயர் அலி. அது ஜைனுல் ஆபதீன் அவர்களுடைய உண்மையான பெயர் அலி. அவர்களுடைய பட்ட பெயர் தான் ஜைனுல் ஆபதீன். ஜைனுல் ஆபதீன் என்பதாக சொன்னால் வணக்கங்களினுடைய அலங்காரம் என்பதாக பெயர். அந்த அளவுக்கு வணக்கசாலியாக அவங்க இருந்தாங்க. எனவே நபி அவங்க சொன்னாங்க ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்துல, யூலது லஹு மௌலூதுன் இஸ்முஹு அலி. இந்த ஹுசைனுக்கு ஒரு குழந்தை, ஹுசைனை குழந்தையாக தான் மடியில படுத்திருக்காங்க. ஆனா நபி அவங்க சொன்னாங்க, இந்த ஹுசைனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையின் பெயர் அலியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாளை மறுமையிலே இதா கான யௌமுல் கியாமா நாதா முனாதி லகீம் சய்யிதுல் ஆபிதீன். மலக்கு வந்து அழைப்பார், சய்யிதுங்க என்பதாக சொல்லி அழைப்பார். அப்போது இந்த அலி, இந்த ஜைனுல் ஆபிதீன், இவர் எழுந்திருப்பார். இவர் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படுவார். சய்யிதுல் ஆபிதீன் என்பதாக சொன்னால் அமல்களினுடைய தலைவர் என்பதாக அர்த்தம். எனவே என்னுடைய பேர பிள்ளை, என்னுடைய மகனாருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, ஃபயகுமு வலதுஹு சும்ம யூலது லஹு வலது இஸ்முஹு முஹம்மத். அந்த என்னுடைய ஹுசைனுடைய பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கும், அவர் பெயர் அலி. அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவருடைய பெயர் என்ன என்பதாக சொன்னால் சும்ம யூலது லஹு வலதுன் இஸ்முஹு முஹம்மத் அல் பாக்கீர். அவருக்கும் சிறப்புக்குரியவர், அவரும் கண்ணியத்துக்குரியவர் என்பதாக தன் பேர பிள்ளை, தன் பேர பிள்ளையினுடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை என்பதாக அனைவரினுடைய கண்ணியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறைசாட்டி இருக்கின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியின் மீது எவ்வளவு நேசம் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றதோ அதே அளவுக்கு அஹ்லுல் பைத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நமக்கு நேசம் வர வேண்டும். நபி அவங்க சொன்னாங்க, யார் என் குடும்பத்தார்களை நேசித்த நிலையில் மரணிக்கின்றாரோ அவர் ஷஹீதுடைய அந்தஸ்திலே மரணிக்கின்றார். யார் என்னுடைய குடும்பத்தாரை நேசித்த நிலையிலே மரணிக்கின்றாரோ அவர் முக்கம்மலான ஈமானிய நிலையிலே மரணிக்கின்றார். யார் என் குடும்பத்தாரை நேசித்த நிலையிலே மரணிக்கின்றாரோ அவர் பரிபூர்ணமான மன்னிப்பை பெற்ற நிலையிலே மரணிக்கின்றார். யார் என் குடும்பத்தாரை நேசித்த நிலையிலே மரணிக்கின்றாரோ அவருக்கு மலக்குல் மௌத் மரணத்தின் தருவாயிலே சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தியை சொல்கின்றார். யார் என் குடும்பத்தாரை நேசித்த நிலையில் மரணிக்கின்றாரோ அவருக்கு கபரிலே சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது என்பதாக சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகத்தின் மீது எந்த அளவுக்கு நமக்கு நேசம் இருக்கின்றதோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அந்த நேசம் நம் மீது உறுதியாக வேண்டும். நாம் அவர்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் நாளை மறுமையிலும் கண்ணியத்துக்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுடைய வசீலாவால் பரக்கத்தால் அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளையும் சிறப்புக்குரிய அந்த குடும்பத்தை போல் அஹ்லுல் பைத்தை போல வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.